ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தர்பூசணி ரோஸ் மில்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மருக்கு நிறைய பேர் வீட்டில் ஜூஸ் ரெசிபி, ரோஸ் மில்க் ரெசிபி, மில்க் ஷேக் ரெசிபி கண்டிப்பாக செய்வோம். அதில் ரோஸ் மில்கோடு சேர்த்து தர்பூசணி ஆட் பண்ணி எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம். நான் தர்பூசணி பழம் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா செய்ய போகிறீங்கன்னா ஒரு ஃபுல் பழம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் செய்ய போகிறது கம்மியான அமௌண்ட்டுன்றதுனால நான் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃபுல்லாக ஜூஸ் மாதிரி அடித்து அப்படியே கூட மில்கில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி கட் பண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. கட் பண்ணி ஆட் பண்ணும்போது நீங்கள் விதையோடையும் ஆட் பண்ணிக்கலாம், விதை இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். விதையை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஹாஃபாக இருக்கிற தர்பூசணியை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் நிறையா செய்ய போகிறீங்கன்னா ஒரு பழம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம கட் பண்ணும் போதே பாதி கொட்டை வெளியில் லைட்டாக வந்துடும். நீங்கள் பிறக்கி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் கொட்டை கீழே இறங்கிரும். ஸோ நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிளேட்லேயே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா பொடிசாகும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆட் பண்ணுறதுக்கு. சப்ஜா சீட்ஸ் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸே கரெக்டாக வரும். நீங்கள் நிறையா சேர்ப்பீங்கன்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போட்டாலே இது நிறையா வந்துடும். ஸோ நான் 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது 1/2 லிட்டர் பாலுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாலை நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் 2 ட்ராப்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ரோஸ் சிறப்பாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா விதைகளை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க எல்லாத்தையுமே மொத்தமாகவே ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஜா விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பாதாம் பிசின் கூட ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இங்கே ஆல்ரெடி தர்பூசணி, சப்ஜா விதைகள், அதுக்கப்புறம் ஐஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கூலிங்காக இருக்குன்றதுக்காக நான் பாதாம் பிசின் ஆட் பண்ணலை. உங்களுக்கு அப்படி வேணும்னா அதை ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான சம்மர் ஸ்பெஷல் தர்பூசணி ரோஸ் மில்க் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.